பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோவின் மூலமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அவன் சொன்னபடியே ஆகும். க்ளோரி டு காட். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 11:23 அவன் சொன்னபடியே ஆகும். நீங்கள் சொல்லுகிறபடி ஆகும். ஏன்னா மனிதன் தேவனுடைய சாயல் தேவனுடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்டபடியாக நாம் என்ன பேசுகிறோமோ அது அப்படியே நடக்கும் பாரு. நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க, உங்கள் குடும்பத்தை குறித்து, பிஸ்னஸை குறித்து, வேலையை குறித்து நம்ம எதை பேசுகிறோம்? அழிவை பேசினா அழிவு உண்டாகும். ஆனால் நன்மையை பேசினால், வெற்றியை பேசினால், சுகத்தை பேசினால், ஜீவனை பேசினால் ஜீவன் உண்டாகும் பாருங்க. இப்போ மனிதன் எங்கே அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான்னா வாயிலே அவன் அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான். எதை பேசுகிறோமோ அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வதான் இயேசு சொன்னான். நீங்கள் சொல்லுகிறபடி உங்களுக்கு ஆகும். அதாவது எவனாகிலும் விசுவாசத்தை குறித்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. எப்படி கற்றுக் கொடுக்குறாரு? ஒரு அத்தி மரத்தை சபிக்கிறார். அது 24 மணி நேரம் கழித்து அது பட்டு போகுது. அப்புறம் திருப்பம் சீஷர்கள் சொல்கிறாங்க, ரபி நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிடுச்சு அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இப்படி தான்ப்பா விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணணும். நான் எப்படி சொன்னேனோ அத்தி மரத்தை பார்த்து சபிச்சேனோ அது அப்படியே நடந்து போல நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அது அப்படியே நடக்கும் அப்படின்று அந்த இடத்துல பார்க்குற பாருங்க. அன்பானவர்களே, நீங்கள் சொல்கிறது நடக்கும், நீங்கள் சொல்கிறது வாய்க்கும். அதனால தான் நம்ம நன்மையை பேசணும், சுகத்தை பேசுங்கள், ஜீவனை பேசுங்கள், வெற்றியை பேசுங்கள், வாழ்வை பேசுங்கள். நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் செழிப்பாக இருப்பேன், என்னுடைய வியாபாரம் ஆசீர்வாதமாக இருக்கும், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், என் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நான் போகலும் ஆசீர்வாதமாக இருப்பேன், வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், என் பிள்ளைகள் ஒளிவு மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள், என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும். வேத வசனத்தில் ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நாம் சொல்லி தான் இதை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். நம்ம பேசணும் பாரு. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியின் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலனை தருவார். அவன் சொல்லுகிறபடி ஆகும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் கனியை புசிப்பான். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வருது பாருங்க, நீதிமொழிகள் 18, 21, 22. அப்போ நம்ம எதை பேசுகிறோம் அதுதான் நமக்கு உண்டாயிருக்க போகிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் நல்ல செழிப்பான வார்த்தைகளை பேசுங்க. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் செழிப்பாக இருப்பேன், எனக்கு பணக்குறைவு இருக்காது, பண கஷ்டம் இருக்காது, நான் நிறைவில் இருப்பேன், நான் ஆசீர்வாதத்தில் இருப்பேன், கர்த்தர் எனக்கு வழிகளை திறக்கிறார், போகிற இடத்துல எனக்கு வாய்ப்புகளை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன், ஐஸ்வர்யம், கனமும் மகிமையும் அவரிடத்துலேருந்து எனக்கு வரும். போகையில் ஆசீர்வாதமாக இருப்பேன், வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன். பாருங்க, இப்படி நம்ம வாக்கு தத்தங்கள், ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் பைபிள் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு நாளும் அதை பேசி தான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் வெற்றி பெற முடியும்னா சரியான காரியங்களை பேசுறது கிடையாது. சரியான காரியங்களை பேசுறது இல்லை பாருங்க. நல்லா ஆவியில் நிரம்புறாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்கன்னா வார்த்தைகள் தான் நம்முடைய எதிர்காலத்தை உண்டாக்குகிறது. அதுதான் இயேசு சொன்னார், நீங்கள் சொல்லுகிறபடி விசுவாசித்து நீங்கள் பேசினால் அது அப்படியே நடக்கும். எவனாக இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி அவன் சொன்னபடியே ஆகும். இப்போ பாருங்க, நீங்கள் சொல்லுகிறபடி ஆகும். அதனால அவங்க குடும்பத்தை குறித்து நல்ல வார்த்தைகளை பேசுங்க, வாக்கு தத்துவங்களை பேசுவோம், கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்க. டெய்லி அதை அறிக்கணும் பாருங்க, தியானித்து அதை பேச அது உங்களுக்கு உண்டாயிருக்கும் பாருங்க. ஏன்னா மனிதன் தேவனுடைய சாயல் தேவனுடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் பேசுகிறது அது அப்படியே உங்களுக்கு உண்டாகும். அவன் சொல்லுகிறபடி அது நடக்கும் பாருங்க. நீங்கள் சொல்லுகிறபடி உங்களுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிற போகிறார். அதனால உங்கள் வாயின் பலனால் நீங்கள் நன்மையை புசிப்பீர்கள். உங்கள் வாயின் பலனால் உங்கள் எதிர்காலம் அமையும், உங்கள் குடும்பம் அமையும், உங்களுடைய தொழில் அமையும் பாருங்க. அன்பானவர்களே, தேவனும் இந்த உலகத்தை அப்படிதான் சொல்லி இருளை மாற்றினார், வெறுமையை மாற்றினார், ஒழுங்கின்மையை மாற்றினார், அழகான உலகத்தை சிருஷ்டித்தார், வெளிச்சம் உண்டாக்கடுவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ பாருங்க, நாம் எதை பேசுகிறோம். அப்போ பாருங்க, நீங்கள் வெளிச்சத்தை பேசினா வெளிச்சம் உண்டாகும். அப்போ பாருங்க, இருளின் மத்தியில் வெளிச்சத்தை பேசுங்க, குறைவின் மத்தியில் நன்மையை பேசுங்க. அப்படி பேசும்போது அது உங்களுக்கு உண்டாயிருக்கும், வாழ்க்கையில் செழிப்பாக இருப்பீங்க. அதனால் நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல எதிர்காலத்தை உண்டாக்குங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை செய்வார். நான் எப்பொழுதும் வெற்றியாக இருப்பேன் என்று சொல்லுங்கள். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், கிறிஸ்துவுக்கள் என்னை எல்லா இடத்துலையும் வெற்றி சிறக்க பண்ண போகிறார் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த உம்முடைய வார்த்தைகள்
நிறைவேறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கலாம். கர்த்தர் நல்லவர். நீர் மாத்திரம் எனக்கு